அதுக்கப்புறம் நான் மாஸ்டர் ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து அவ பண்ற படத்துல தெலுங்காகட்டும், எதா இருந்தாலும் பாபு வேணும்னு சொல்லுவா. ஓ! எனக்கு வந்து 100% வந்து சில்க் ஸ்மிதாவுக்கு வந்து எப்படி எடுக்கணும் சார், அதே வந்து இப்போ 12:30 1 மணி ஆச்சுன்னா, அவ பாட்டுக்கு கிளம்பிட்டே இருப்பா சார் பிரேக் டைம்ல. ம். அவட்ட சொல்லிருது அப்படிதாம்மா 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் பிரேக்மா. நீங்க 2:30க்கு வந்தா போதும். அதுக்கப்புறம் 6:00 அதுக்கப்புறம் நீங்க தேவையில்ல இப்படின்னு. அவ அது அத மைண்ட்ல வச்சுட்டு தான் ஒர்க் பண்ணுவா. ஆனா, எங்க கிட்ட குடுக்குற டைரக்டர், புரொடியூசர்ஸ் அது இதெல்லாம் மாஸ்டர் இது ஒரே நாள் மாஸ்டர் டே நைட்ல முடிச்சு குடுத்துருங்கன்னு சொல்லும்போது, நம்ம சுமிதாவ நான் வந்து கேர் எடுத்துக்குவேன். "பா சுமி நீ 1 மணிக்கு போயிறாத. கொஞ்சம் நேரம் இரு. இந்த ட்ரெஸ்ஸ முடிச்சுட்டோம்னு வச்சுக்கயேன், இந்த 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 ஹாஃப் பேக்கிரவுண்ட் முடிஞ்சிரும். இந்த லைட் தூக்கி இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணி, இந்த பக்கம் லைட் பண்ணும்போது, உனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் கூட கிடைக்கும். அப்ப கேப் எடுத்துக்கோ. நல்லா இன்னும் ஒரு 1/2 அன் ஹவர் எடுத்துக்கோ. கொஞ்சம் ப்ளீஸ்ன்னா." அதுக்கு என்ன பாபு? போற பொண்ணுகிட்ட நம்ம இந்த மாரி சொன்ன உடனே, அவ அந்த மாரி கேட்டுட்டு இருக்கக்கூடிய பொண்ணு. அருமை. அதனால ரொம்ப அ அவள பத்தி என்ன பேசினாலும், ஏது பேசினாலும், நான் வந்து அவங்ககிட்ட யார்ட்டயுமே ஒண்ணும் பேச போறதில்ல. ஆனா, ரொம்ப தங்கமான அவள்ட்ட நல்லா க்ளோஸரா பழகுனவங்களுக்கு தெரியும். அவ எவ்வளோ குட்டான பொண்ணுன்னு சொல்லிட்டு. அவங்க நம்ம சாலிகிராமத்தில தான் இருந்திருந்தாங்க. நம்ம போராட்டங்களே வேற போராட்டங்கள். அந்த ஒர்க் முடிச்ச உடனே அது பேமெண்ட் வாங்குறது, டான்சர்ஸ்க்கு பேமெண்ட் பண்றது, இந்த விஷயங்கள். அப்புறம் வந்துட்டு இவ்ளோ ஆர்டிஸ்ட்டுங்கலாம் சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு சொல்லி தான் அந்த நேரத்தில இருந்திருக்கு. ஏதாவது ஒரு சம்பவம் நடந்து பேப்பர்லயோ, ஏதாவது நியூஸ்ல வந்தா தான், அட அப்படிப்பட்டவங்களா இந்த மாரி வந்து ஒர்க் பண்ணிட்டு கரெக்ட். இருந்தாங்க அப்படின்னு சொல்லி தெரியுமே தவிர்த்து, நேர்ல யாருமே அந்த இதே இருக்காது. அதுவும் எங்க பர்ட்டிகுலரா ஃபீல் அந்த படத்திலேயே சாங்ஸ் தான் வந்து ஒரு 2 டேஸ், 3 டேஸ் மினிமம். ஒரு என்டர்டெயின்மென்ட்டான விஷயங்கள் நடக்கக்கூடியது. டான்ஸஸ் ஆடுவாங்க, கரெக்ட். அசிஸ்டன்ட்ஸ் ஆடுவாங்க. கலகலன்னு சவுண்ட் போடுறது, அது போடுறது, இது போடுறது. ம். அந்த ஹீரோயினிங்கலாம் அந்த எக்ஸ்பிரஷன் பண்ணி பார்த்துக்கிறது, அந்த காஸ்டியூம் பண்ணி பார்த்துக்கிறது. இந்த மாரி ஒர்க்லயே இருக்கறனால, அது கொஞ்சம் ஜாலியா போறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். எதனா அவுட்டர் இருந்துச்சுன்னா, கொஞ்சம் சாப்பாடு, டின்னரு ஏதாவது கொஞ்ச நேரம் உட்கார்ந்து சாப்பிடுவோமே தவிர்த்து, வேற ஒண்ணும் பர்சனலா தெரியல அப்போ ஒண்ணும்.